கரூர் துயர சம்பவத்தின் போது மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்ற துடித்த மக்களின் புதிய வீடியோ வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கிய தொண்டர்கள் சிலர் அருகே இருந்த குடிசை வீடு மற்றும் மரக்கிளைகள் மீது ஏறி உயிர் தப்பிய காட்சிகள் தான் இவை. சம்பவத்தின் போது தொண்டர்கள் மற்றும் போலீசார் உயிருக்கு போராடியவர்களை மீட்டு ஆசுவாசப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான வழக்கில் தலைமறைவான தாவேகா நிர்வாகிகள் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். கைது நடவடிக்கையிலிருந்து தாவேகா நிர்வாகிகள் தப்பிப்பார்களா? கடந்த செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் கரூர் துயர சம்பவத்தின் புதிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பதபதைக்க வைத்துள்ளது. விஜயை காண திடீர் என்று முண்டியடித்த கூட்டத்தில் ஏராளமானோர் சரிந்து விழுந்துள்ளனர். உடனடியாக அருகில் இருந்த தொண்டர்கள் மற்றும் போலீசார் அவர்களை மீட்டு ஆசுவாசப்படுத்தியுள்ளனர். கூட்டத்தில் மயங்கி விழுந்த பெண்ணுக்கு காவலர் ஒருவர் முதல் உதவி சிகிச்சை அளித்துள்ளார். மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்ற கோரி தொண்டர்கள் சிலர் பரப்புரை வாகனத்தில் இருந்தவர்களை நோக்கி உதவி கோரிய காட்சியும் வெளியாகி கலக்கமடைய செய்துள்ளது. மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கிய சிலர் குடிசை வீடு மற்றும் மரக்கிளைகள் மீது ஏறி உயிர் தப்பிய புதிய வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்து உத்தரவிட்டது. இந்த குழுவில் நாமக்கல் எஸ்பி விமலா, சிவில் சப்ளை சிஐடி எஸ்பி சியாமலா தேவி ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். மேலும் டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, காவல் ஆய்வாளர்கள் என்று மேலும் 8 அதிகாரிகள் விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளனர். புலனாய்வு குழுவினர் கரூரில் தங்களுடைய விசாரணையை தொடங்கியுள்ளனர். விபத்து நிகழ்ந்த வேலுசாமிபுரத்தில் ஆய்வு செய்வதுடன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டது. இதனிடையே விஜயின் பரப்புரை வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியது தொடர்பாக ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யாதது ஏன் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கேள்வி எழுப்பியிருந்தார். இதையடுத்து கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விசாரணையில் கரூர் தவிட்டுப்பாளையம் சோதனைச் சாவடி அருகே பைக் மீது பரப்புரை வாகனம் மோதியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் அல்லது மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவசரமாக வாகனம் ஓட்டிய பிரிவில் விஜயின் பரப்புரை வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கரூர் போலீசார் ஏற்கனவே தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோரையும் கைது செய்துள்ளனர். மேலும் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தலைமறைவான புஸ்ஸி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் அவர்களின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இவர்கள் இருவரையும் கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் முன்ஜாமீன் கோரி புஸ்ஸி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்த மனு விசாரணைக்கு வருவதற்குள் இருவரையும் கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.